தசரா திருவிழா ஒட்டி மைசூர் அரண்மனை மின்விளக்கு அலங்காரத்தினால் ஜொலிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், இந்த பாரம்பரியம் மிக்க இந்த தசரா விழா மைசூர் அரண்மனையில வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்னைக்கு எவ்வளவு மக்கள் அங்க குவிஞ்சிருப்பாங்க? விழா எந்த அளவுக்கு கோலாகலமா இருக்கு? நிச்சயமாக வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தசரா திருவிழா என்பது மைசூரில் மிகவும் புகழ்பெற்றது. கர்நாடகத்தினுடைய திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது. 415வது ஆண்டாக இந்த ஆண்டு இந்த தசரா திருவிழா களை கட்டி கொண்டாடப்படுகின்றது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய இந்த திருவிழாவானது கடந்த தொடர்ச்சியாக 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், பல்வேறு வடிவங்களான திருவிழாக்கள் என கோலாகலமாகவே இந்த மைசூர் நகரமே இந்த திருவிழாவால் திளைத்து வருகிறது என்றே சொல்லலாம். இதனை ஒட்டித்தான் இரவில் ஒளிரக்கூடிய இந்த மின் அலங்காரங்கள் இங்க மிகவும் மக்களை கவர்ந்து இருக்கின்றன. குறிப்பாக அரண்மனை, மைசூர் அரண்மனை நகரம் என்று சொல்லக்கூடிய இந்த மைசூர் அரண்மனையில் 1,20,000 மின் விளக்குகளால் அந்த அரண்மனை முழுமையாக ஜொலிக்கக்கூடிய அந்த காட்சியை வரக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்து இருக்கின்றது. மைசூர் அரண்மனை மட்டுமல்லாமல் மைசூர் நகரினுடைய அனைத்து சாலைகளுமே அலங்கார மின் வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான அனைத்து சாலைகள் மட்டுமன்றி சந்திப்புகள், சாலையினுடைய சந்திப்புகள், சாலை சதுக்கங்கள், தலைவர்களுடைய சிலைகள் ஆகியவை அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய தலைவர்களுடைய உருவங்கள் மின் விளக்குகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மின் அலங்காரங்களை காண்பதற்காகவே இந்த இரவு நேரத்தில் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தங்கி இந்த நகர் முழுமையாக அவர்கள் வலம் வரக்கூடிய காட்சியையும் நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக மைசூரில் அந்த குதிரை சாரட் வண்டியில் செல்வதும் மிகவும் பிரபலமானது. இந்த இரவு நேரத்திலும் சாரட் வண்டியில் மைசூர் நகரை முழுமையாக வலம் வந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த மின்விளக்கு அலங்காரத்தை முழுமையாக அவர்கள் ரசித்து வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் சுற்றுலாத்துறையின் சார்பில் அம்பாரி என்று சொல்லக்கூடிய சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கின்றன. மேல் மாடியில் அமர்ந்தபடி திறந்தவெளி அந்த பேருந்திற்கு மேலாக அமர்ந்து நகரை முழுமையாக வலம் வந்து பேருந்து நகரினுடைய அந்த அலங்கார வளைவுகள், அலங்கார மின் விளக்குகள் ஆகியவற்றை முழுமையாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து இங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று மைசூர் அரண்மனைக்குள் உள்ளே செல்வதற்கு இன்று சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஏனென்றால் நாளை தசரா விழா கொண்டாடப்படுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆகையினால் வெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்து சரியாக 7 மணிக்கு இந்த மின் அலங்காரத்தின் மின் விளக்குகள் ஒளிர்வதை மிகுந்த ஆவலுடன் பார்வையிட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாளை மாலை இந்த தசரா விழாவினுடைய சிகர நிகழ்வான யானை ஊர்வலம் என்பது நடைபெற இருக்கிறது. 750 கிலோ தங்க அம்பாரியில் யானை சாமுண்டீஸ்வரியை சுமந்து வரக்கூடிய அந்த நிகழ்வும், தொடர்ச்சியாக ஒரு 14 யானைகள் வலம் வருவதும், அதே போன்று அரசின் சார்பில் பல்வேறு ஊர்திகளுடைய அணிவகுப்பும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும் ஏராளமானோர் மைசூரில் திரண்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.